Hi viewers, Ashes 2025-26 ஆஸ்திரேலியா 3-0. என்ன பர்ஃபார்மன்ஸுங்க ஆஸ்திரேலியா. பெர்த்தில் இங்கிலாந்து கையில் மேட்ச் இருந்தது. டே 2 100 ஃபார் 1 லஞ்ச் டைமில் இருந்தாங்க லீடில். அங்கே கோட்டை விட்டது தான் இந்த ஆஷஸ் சீரியஸே அவங்க கோட்டை விட்டுட்டாங்க. ஆஸ்திரேலியாவை பற்றி நிறைய பேசலாம், பட் பிஃபோர் தட் இங்கிலாண்டை பற்றி நம்ம சில வார்த்தைகள் பேசியே ஆகணும். இங்கிலாந்து டீம் எப்படின்னா காலங்காலமாக இந்த பசங்க ஸ்கூலுக்கு கரெக்டாக போவாங்க, கிளாஸில் வந்து டீச்சர் சொல்கிற ஹோம்ஒர்க்கை கரெக்டாக பண்ணுவாங்க, டிசிப்ளினாக இருப்பாங்க. ஆனால் எக்ஸாமில் போனால் கோட்டை விட்டுருவாங்க. அந்த மாதிரி தான் இந்த இங்கிலாந்து டீம். கம் த பிக் மொமெண்ட்ஸ் அவங்களால கேமை சரியாக பிடிக்க முடியல. அதனால தான் இங்கிலாந்து வந்து இந்த சீரியஸில் டோட்லி அவுட் பிளேட் பை ஆஸ்திரேலியா இன் ஆல் தி டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் த கேம்னு சொல்லலாம். அண்ட் க்ரூஷியல் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஏஜ் ஓல்ட் சேயிங் கேச்சஸ் வின் யூ மேட்சஸ். ஆஸ்திரேலியா வந்தது எல்லாத்தையுமே ஸ்வாலோ பண்ணான், லபக்குன்னு வாங்கி புடிச்சு போட்டான். வேறஸ் இங்கிலாந்து வந்த கேச்சஸை விட்டான். அந்த லெவல் ஆஃப் கிரிக்கெட்டில் உங்களுக்கு கிடைக்கிற அந்த ஆஃப் சான்ஸை கன்வெர்ட் பண்ண முடியலனா ஆஷஸ் மாதிரி ஒரு பெரிய சீரியஸில் இந்த மாதிரியான ஒரு ட்ரப்பிங் கிடைக்க தான் கிடைக்கும். 3-0 இன்னும் பாக்ஸிங் டே இருக்குது, நியூ இயர் டெஸ்ட் இன் சிட்னி. ஆஸ்திரேலியா 5-0 ஒயிட் வாஷுக்கு போவானா சொல்ல முடியாது. அந்த ரூத்லெஸ்னஸ்னு சொல்லுவாங்க ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும். அவங்களுக்கு வந்து கழுத்தை பிடிச்சிட்டாங்கன்னா அதோட வந்து முடிச்சிருவாங்க ஒருத்தங்களை. அந்த மாதிரியான டீம் தான் ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் டீம். ஆஸ்திரேலியாவை பற்றி சொல்லணும்னா, ஒரு கன்னை கையில் கொடுத்தா எப்போ ட்ரிகரை புல் பண்ணணும்னு தெரியும், அதே மாதிரி எப்போ வந்து ஷாப்பை ஷட் டவுன் பண்ணணும்னு தெரியும். அதே மாதிரி வென்எவர் த கேம் இஸ் ஆன் த லைன், யாராவது ஒருத்தர் கை தூக்கி நான் டீமை பெயில் அவுட் பண்ணுறேன்னு எப்பயுமே பண்ணியிருக்காங்க ஆஸ்திரேலியன் கிரிக்கெட். அதனால தான் அவங்க ஸோ சக்ஸஸ்ஃபுல் அக்ராஸ் ஆல் ஃபார்மட்ஸுங்க. அடிலைடும் அதை 3-0 ஆஷஸை பிடிச்சிட்டாங்க ஆஸ்திரேலியா. 5-0 ஒயிட் வாஷ்க்கு கண்டிப்பாக போவாங்க. இங்கிலாண்டுக்கு இதுக்கப்புறம் இந்த சீரியஸ்க்கு அப்புறம் பல தலை உருளும். பிரெண்டன் மெக்கலம் கோச்சிங் பொசிஷன்லேருந்து சாக் பண்ணப்படுவார். ராப் கீ அவர் தான் செலக்டர், அவரோட பொசிஷன் இருக்குமான்னு தெரியல. பட் என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய நீஜக் ரியாக்ஷன் பண்ண வேணாம். இங்கிலாந்து கிரிக்கெட்டர்ஸை கூப்பிட்டு சொல்ல வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தாங்க. பேஸ்பால் ஆட தெரிஞ்ச உங்களுக்கு அட்ரீஷனல் கிரிக்கெட்டும் தெரியும்னு காமிச்சிங்க. மொமெண்ட்ஸை புரிஞ்சு நீங்கள் கிரிக்கெட் ஆடினீங்கன்னா இங்கிலாந்து ஹவ் காட் த பிளேயர்ஸ் டு பி சக்ஸஸ்ஃபுல் இன் டெஸ்ட் கிரிக்கெட்டுங்க. தேங்க்யூ.